ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எள்ளில் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சப்போஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அடிக்காமல் விட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் என்ன அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சாக இருக்கும். அப்போ என்ன அடிக்கலான்னா, எள்ளில் பார்த்தீங்கன்னா இலை ஓட்டையாக இருக்கும், இலை சுட்டின்னு இருக்கும். அதுக்கு ஒரு புழு அடிச்சா போதும். என்ன அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. அது கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சைபர்மெத்தின் 25 EC. அது என்ன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜீவாக்ரோ கம்பெனியில் 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 20 to 25 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா எள்ளு செடியில் பூ பிஞ்சாக இருக்கும், பிஞ்சு வைக்கும், பூ அதிகமாக வச்சுன்னே இருக்கும். அப்படின்னா டானிக் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சேப்டன்னு சொல்லுவாங்க. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அமோனியா ஆசிட். அதுனா கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாக்ரோ கம்பெனியில் தான் வருது. அது எதுக்கு அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ஆசிட் அடிக்கிறதுனால நம்மளுக்கு பூ நிறையவே வைக்கும், பிஞ்சும் வைக்கும், பூ அதிகமாக கொட்டாது. 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 20 to 25 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். இந்த டானிக் பில் வேறு என்ன டானிக் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டாக் ப்ளஸ் சொல்லுவாங்க. அது என்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அமோனியா ஆசிட் தாங்குது, ப்ளஸ் பிளான்ட் க்ரோத்தும் இருக்குது. அதனால நம்மளுக்கு எள்ளு நல்லாவே பூ வைக்கும், செடி வளர்ச்சியும் இருக்கும். அது 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். இப்போ நான் சொல்லிக்கிற பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். இந்த நம்ம செகண்ட் ஸ்டேஜில் வச்சாவே போதும், எள்ளு நல்லாவே நம்மளுக்கு காய் வைக்கும், செடியும் நல்லாவே இருக்கும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எள்ளில் தேர்ட் ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எள்ளு அந்த ஸ்டேஜில் தான் முத்துற கண்டிஷனில் இருக்கும், காயும் முத்தி இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஃபால்ட் வரும்னா செக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சாறு உஞ்சிற பூச்சி சொல்லுவாங்க, இல்லைன்னா நாவல் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எள்ளுக்காயில் பார்த்தீங்கன்னா எள்ளை ஃபுல்லாக சப்பிட்டு போயிடும். அப்புறம் நம்ம அந்த எள்ளை பிச்சு பார்த்தோன்னா அது உள்ள எள்ளே இருக்காது. அதனால நம்மளுக்கு ஈல்டு குறையும். அந்த ஃபால்ட் எள்ளில் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா எள்ளுக்காயில் பார்த்தீங்கன்னா புளி புளியாக கருப்பாக தெரியும். அந்தமாரி இருந்தாவே நாவல் பூச்சி எள்ளை சப்புதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாமெத்தின் 10 EC. என்ன கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாக்ரோ கம்பெனி தான். 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 20 to 25 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். இந்த ஃபார்வர்ட் நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ண பார்த்து நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எரியும். அதனால் அடிக்கு பார்த்து என்ன தடின்னு அடிக்கலாம். சப்போஸ் இந்த பதில் வேறு என்ன அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பென்வால்னு சொல்லுவாங்க. அதுனா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாக்ரோ கம்பெனி தான். அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பென்வால்டர்னேட் 20%. 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 20 to 25 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். நான் சொன்ன அந்த 2 மந்தில் எதனா ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணாவே நம்ம சாறு உஞ்சல் பூச்சிலேருந்து தப்பிச்சிட எள்ளுக்காக நம்மளுக்கு ஈல்டு நல்லாவே இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா எள்ளில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சளாக தெரியும், காயும் லைட்டாக மஞ்சள் தெரியும். அதுனா ஃபால்ட்டுனா நோய் ஃபால்ட். அதுக்கு என்ன அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காமி ப்ளஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கம்பெனி. அது கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கார்பன்டைசம் 12% ப்ளஸ் மேங்கோ சூப் 63%. 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 20 கிராம் to 25 கிராம் ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். ப்ளஸ் அது கூட டானிக் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்போ காய் முத்தத்துக்கும் சைஸாத்துக்கும் என்ன அடிக்கலாம்னா 15-45 அடிக்கலாம். அதில் என்ன கண்டென்ட் இது பண்ணால் பொட்டாஸ் கண்டென்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பவுட்ரு ஃபார்ம் தான் இருக்கும். 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 30 கிராம் ஸ்ப்ரேயிங் பண்ணால் போதும். ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம போரான் சேர்த்து அடித்தனால காய் நல்லா வெயிட் வரும். போரான் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்கும், பவுட்ரு ஃபார்ம்லேயும் இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 10 கிராம் ஸ்ப்ரேயிங் பண்ணால் போதும். அதே போரான் லிக்விடில் இருந்தால் 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்குக்கு 10 ml ஸ்ப்ரேயிங் பண்ணாவே போதும். இந்த ஸ்ப்ரேயிங் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு காய் நல்லா சைஸ் வரும், வெயிட் வரும், நம்மளுக்கு ஈல்டு நல்லாவே இருக்கும். செகண்ட் ஸ்டேஜுக்கும் தேர்ட் ஸ்டேஜும் இப்போ சொல்லிக்கிறேன். இந்த 2 அடிச்சா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் முக்கியமாக தேர்ட் ஸ்டேஜ் அடிக்காம விட்டிங்கன்னா நம்மளுக்கு நாவல் பூச்சி சப்பிட்டு போயிடும், ஈல்டே வராது. நான் சொன்ன இந்த ஸ்ப்ரேயிங் பண்ணாவே நம்மளுக்கு எள்ளு நல்லா ஈல்டு கிடைக்கும், நம்மளுக்கு நல்லா மகசூலும் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ். சேனல் பிடிச்சி இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.